ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. தீதரு நிலத்தொடெரிகாலினொடு நீர்கெழு விசும்புமவையாய் மாசரு மணத்தினொடுறக்கமுடிறக்கையவையாய பெருமான் தாய் செரபுளைந்து தயிருண்டு குடமாடு தடமார்வர்த்தகசேர் நாதனுரைகின்ன நகர் நந்திபுரவின் நகரம் நன்னு மனமே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான தட்சிண ஜெகநாத கஷேத்திரம், ஸ்ரீனிவாச கஷேத்திரம், சம்பகாரண்ய கஷேத்திரம் என்றெல்லாம் போற்றப்படுகிற நந்திபுர விண்ணகரத்தினுடையதான அனுபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பவிஷ்யத் புராணத்தாலே பிரம்மாவுக்கும் நாரதருக்குமான உரையாடலாக 4 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். கடைசியா ருத்ரனுடைய வாகனமான நந்திகேஸ்வரன் இந்த ஸ்ரீனிவாச கஷேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ண ஆரம்பித்தார்னு பார்த்தோம். மாலி சுமாலிய வதம் பண்றதுக்காக தேவர்கள் எல்லாம் ருத்ரன் தலைமையில எம்பெருமான போய் சேவிக்க போறா. அப்போது எம்பெருமானை போய் சேவித்து எம்பெருமானிடத்துல விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக நந்தியானவர் உள்ள போறார். துவாரபாலக்கா கொஞ்சம் பொறுங்கோன்னு சொன்னா கேட்காம அவளை அவமதிச்சுட்டு உள்ளே புக அங்கே இருக்கக்கூடிய ஜெயன் விஜயன்னு சொல்லக்கூடிய துவாரபாலக்கா சொல்லியும் கேட்காமல் உள்ள போனதுனால சபிச்சுடுறா. இன்ன நோய் என்று கண்டறியாதபடிக்கு அதீதமான உஷ்ணத்தோடைய ஒரு நோய் நந்திக்கு வந்து விடுகிறது. அந்த நோயினாலே அவஸ்தப்பட்ட நந்தி ருத்ரனிடத்திலே வந்து சாப விமோசனம் கேட்க, ஜெய விஜயாலிட்ட சாபம் சாட்சாத் எம்பெருமானிட்ட சாபத்திற்கு சமம், எம்பெருமான் தான் அதை சரி பண்ண முடியும், அவனை போய் பிரார்த்தின்னு சொல்லவே நந்தி அங்கே இருந்து எம்பெருமான சாட்சாத்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி எம்பெருமானானவர் அகஸ்தியரும் லக்ஷ்மி தேவியும் தபஸ் பண்ணின கஷேத்திரமான இந்த ஸ்ரீனிவாச கஷேத்திரத்திலே அனந்த விமானத்தினுடைய நிழலிலே ஜெகநாதனாக நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கே அனந்த புஷ்கரணி கரையிலே போய் தபஸ் பண்ணினால் நான் வந்து உன்னுடைய நோயை சரி பண்ணி உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு சொன்னார். அதன்படி நந்தியானவர் இந்த கஷேத்திரத்துல வந்து தினம் அந்த அனந்த புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தத்திலே தீர்த்தாமாடிக்கொண்டு தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நாம இந்த நந்திபுர விண்ணகரம்னு சொல்லக்கூடியதான நாதன் கோயிலுக்கு போறச்ச பிரதான சாலையிலிருந்து மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள போகக்கூடிய கிராமப்புறமான பகுதி இது. ஸ்டேட் ஹைவேல இருந்து போறச்ச முதல்ல ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு பேரு நந்திவனம்னு பேரு. ஸ்டேட் ஹைவே போர்டு வச்சிருப்பா, நந்திவனம்னு பேரு. நந்தி தபஸ் பண்ணினதான வனம். அந்த நந்திவனம்ன்ற ஊரை தாண்டி உள்ள போறச்சேதான் நாதன் கோயில்னு சொல்லக்கூடியதான நந்திபுர விண்ணகரம், நந்தி புஷ்கரணி கரையில பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் பிராட்டியோடு கூட. இப்படி விசேஷமா தன் நோயை தீர்த்துக் கொள்வதற்காக நந்தியானவர் அங்கே போய் தபஸ் பண்றார். எப்படி பண்றார் அப்படின்னா, நல்ல வெயில் காலத்திலே பஞ்ச அக்னிகளுக்கு நடுவே நின்று கொண்டும், நல்ல மழை காலத்திலே கொட்டும் ஜலத்திலே நின்று கொண்டும், இப்படி சீதோஷ்ண சுகங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் உடம்பை வருத்தி கொண்டு தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். உடம்ப உஷ்ண நோய் வருத்துறது, வெளியில வெயிலும் குளிரும் வருத்துகிறது, மழையும் இடியும் பனியும் வெயிலும் தகிக்கிறது. இது எல்லாத்தையும் பொறுத்துண்டு நந்தியானவர் எம்பெருமானை தீவிரமா சேவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு விடாமுயற்சியோடு கூட மகாவிஸ்வாசத்தோடு கூட பெருமாள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார், அவசியம் இங்க வந்து சேவை சாதிப்பேர், என்னுடையதான நோயை நீக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்ற மகாவிஸ்வாசத்தோடைய கூட நந்தியானவர் தீவிரமான தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பல காலம் நந்தி தபஸ் பண்ணி கொண்டிருந்த போது நந்தியினுடைய தபஸினாலே பிரீத்தியான பெருமாள் ஒரு நல்ல நாளிலே நந்திக்கு முன்னால வந்து சேவை சாதிக்கிறார். எப்படி நந்திக்கு பெருமாள் சேவை கொடுத்தார் அப்படின்னா, கருட வாகனனா சேவை கொடுக்கிறார். கருடன் மேல பறந்து வந்து நந்திக்கு முன்னால பெருமாள் சேவை கொடுக்கிறார். புராணம் வர்ணிக்கிறது, கிருத்வா சவ்ருஷபோ தேவம் ரமாபதிம் அதோஷயத். ரிஷபதேவன் சொல்லக்கூடிய நந்தி ரமாபதி, அதாவது லக்ஷ்மிபதியான திருமகள் கேள்வனான எம்பெருமானை தன்னுடைய தபஸினாலே சந்தோஷப்படுத்தினான். நந்தியனுடைய தபஸின் சந்தோஷத்தினாலே எம்பெருமான் வந்தார். எப்படி வந்தார்? அத்தः காலேன மகதா ஷார்ங்க தன்வா கதாதரஹ
शङ्खचक्रतरस्तत्र गड्गप्रवरदृक् विभुः पीताम्बरधरश्रक्वी गरुडेन आगतः पुरा जयोपि विजयश्चैव पुरस्तात् तस्य तिष्ठतः எம்பெருமான் கருட வாகனத்திலே வந்து இறங்கி சேவை சாதித்தான். பெருமாள் என்ன ஆயுதங்கள் எல்லாம் ஏந்தி கொண்டிருந்தான் அப்படின்னா பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு பஞ்சாயுத பாணியா சேவை சாதித்தானாம். சாரங்க தன்வா, சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை கையிலே ஏந்தி கொண்டு வந்தான், கதையை ஊன்றிக் கொண்டு வந்தான், சங்க சக்கரங்களை தன் இரு கரங்களாலே பற்றி கொண்டு வந்தான், கட்கம்னு சொல்லக்கூடியதான நாந்தக வாளை இடையிலே செருகிக் கொண்டிருந்தான், உத்தமமான பட்டு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருந்தான், கழுத்திலே வாசனை வீசக்கூடிய உத்தமமான புஷ்ப மாலையை தரித்துக் கொண்டிருந்தான். இப்படி பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு வசந்த பட்டு வஸ்திரத்தை அறையிலே தரித்துக் கொண்டு கழுத்தில வாசனை வீசக்கூடிய புஷ்ப மாலையை தரித்துக் கொண்டு சர்வாலங்கார பூஷித்தனா அலங்கார பிரியனான எம்பெருமான் நந்திக்கு முன்னால கருட வாகனத்துல வந்து சேவை சாதிக்கிறான். சேவை சாதிக்கிற போது பெருமாளுடைய பக்கத்துல ஜெய விஜயால்னு சொல்லக்கூடிய துவாரபாலகாலும் சேர்ந்து நந்திக்கு சேவை கொடுக்கிறார். எந்த ஜெய விஜயால் இடத்துல பட்ட பாகவதாபசாரத்தினாலே நோய் வந்ததோ அதை தீர்த்துக் கொள்வதற்காக இங்க வந்து நந்தி தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ, நந்தியினுடைய நோயை தீர்ப்பதற்காக பெருமாள் இங்க எழுந்தருள் இருக்கிறாரோ அந்த பெருமாளோடு கூட அந்த ஜெய விஜயாலும் எழுந்தருளினா. ஜயோ அபி விஜயசைவ புரஸ்தாத் தஸ்ய திஷ்டதா. மாலி சுமாலிய வதம் பண்றதையெல்லாம் அவதார காரியமா நான் பாத்துக்கிறேன். நந்தியே, முதல்ல உன்னுடைய நோய் சரியானோன்னா நீ போய் நாத்தன் கோயில்ல தபஸ் பண்ணுன்னு பெருமாள் சொன்னார். அங்க நீ தபஸ் பண்ணி முடிக்கிறச்ச நான் ஜெய விஜயாலோடு கூட வந்து உனக்கு சேவை சாதித்து உன்னுடையதான நோயை தீர்த்து வைப்பேன்னு பெருமாள் வரம் கொடுத்திருந்தார். அதன்படிக்கு ஜெய விஜயா கூட வந்தார். அப்போது சந்தோஷப்பட்ட நந்தி பெருமாளை சேவிக்கிறான். முதல்ல ஜெய விஜயால முன்னிட்டு சேவிக்கிறான். இப்பதான் அந்த எண்ணம் வருது, அதுதான முறை, அப்படிதானே பண்ணியிருக்கணும். நாம் ஏதோ அகங்காரமா கடந்து போனதுனால தானே இந்த நோய் வந்துடுத்து, நமக்கு சாபத்துக்கு ஆளானோம், அப்படி பண்றதுக்கு இல்ல அப்படின்னு முறையா துவாரபால காலம் முன்னிட்டு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றத இப்ப அனுஷ்டிக்கிறார் நந்தி. அப்படி எதை பண்ணாததுனால இவருக்கு இந்த நிலை வந்ததோ அதை பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு பரம சாத்வீகமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். எப்பேற்பட்டவாலையும் திருத்தி பண்ணி கொள்ளக்கூடியதான க்ஷேத்திரம். பிராட்டி பெருமாளுடைய சம்பந்தம் உள்ள க்ஷேத்திரங்கள்லாம். அப்படியே துவாரபாலகால பார்த்து ஜெய விஜயாதி துவாரபாலேபியோ நமக அப்படின்னு அவளை சேவிச்சுட்டு அவ புருஷகாரத்தோட அவ அனுமதியோடு கூட பெருமாளை சேவிக்கிறார் நந்தி. பெருமாளை சேவித்து விசேஷமா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். எம்பெருமானே, அத்தியாச்சரியமா பஞ்சாயுதங்களோடு கூட எனக்கு சேவை சாதித்திருக்கிறீர்கள். என் மீது கொண்ட கருணையினாலே இங்கே என் முன்னாலே வந்து சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாக்க மீறாம அந்த வாக்க சத்தியமாக்குவதற்காக இங்க வந்து சேவை சாதிக்கிறீர்கள். இதனால என்னுடைய தபஸ் பலித்ததுன்னு நான் சந்தோஷப்படுறேன். என்னுடைய தபஸ் பலித்து என் தபஸ் உங்களை இங்க வரவழைச்சது, நான் உங்களை நேர்ல சேவிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்போது என்னுடைய குறையை நீக்கி அருள வேணும்னு நந்தி பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சுட்டு விசேஷமா ஸ்தோத்திரம் பண்றார். எம்பெருமான் ஜெகநாதன் நந்தியோடு கூட பேசுறார். நந்தியே, நீ பண்ணின தபத்தாலே மிகவும் மகிழ்ந்து அதனாலதான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன வரம் வேணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கையோ அந்த வரத்தை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கேன். உனக்கு என்ன விருப்பமோ அதை வரமா கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். இப்போ நந்தி பிரார்த்திக்கிறார் என்ன வரம் வேணும்னு. ஸ்ரீனிவாசாஸ்வயம் இதம் புரம் மண்ணாம சம்மிகம் தீர்த்தஸ்யாஸ்ய ஜகநாத நந்தி புஷ்கரிணீதி ச தவாபி தேவ தேவேஷ நந்திநாத இதி த்வனிஹ பூயாத் யுகே யுகே தேவ ஸ்வேச்சயா கதிரஸ்து மே ஏஷ ஏவ வரோ மஹ்யம் தாதுமர்ஹசி சத்தமா. எம்பெருமானே ஜெகநாதா, இந்த க்ஷேத்திரத்திற்கு ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம்னு பேர். ஒன்னும் பிராட்டியானவள் தபஸ் பண்ணி உன்னை சாட்சாத்காரம் பண்ணி உன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே வியூகலட்சுமியாக எழுந்தருள் இருக்கிறாள். அதனால பிராட்டியை மார்பிலே கொண்ட எம்பெருமானான ஸ்ரீனிவாசனாக நீ சேவை சாதிக்கிறபடியினால இது ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம் என்று இதுவரைக்கும் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்ரீனிவாசபுரம்னு வழங்கப்படுகிற க்ஷேத்திரம் இனிமேல் என் பெயராலே வழங்கப்பட வேணும், நந்தியினுடைய பெயராலே வழங்கப்பட வேணும். தீர்த்தஸ்யாஸ்ய ஜெகநாத நந்தி புஷ்கரிணீதி ச. எம்பெருமானே ஜெகநாதா, இங்கே இருக்கக்கூடிய அனந்த தீர்த்தத்திற்கும் என் பெயராலே நந்தி புஷ்கரணின்னு வரணும். இவ்வளவு ஏன், தவாபி தேவ தேவேஷ நந்திநாத இதி த்வனிஹி, உனக்கும் கூட ஸ்ரீனிவாசன் போக ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரெல்லாம் விட விசேஷமான பெயரா எது தெரியுமா இருக்கணும்?
உஷ்ண நோயினாலே அவஸ்தப்பட்டு கொண்டிருந்த நந்திக்கு சேவை கொடுத்து நந்தியினுடைய கஷ்டத்தை நீக்கி நந்திக்கும் நாதனாக திகழ்கிறார் இந்த பெருமாள் அப்படின்னு என் சம்பந்தப்பட்ட பேர் உனக்கு ஏற்படணும். இந்த பக்தன் சம்பந்தப்பட்ட பேர் பகவானான உனக்கு ஏற்படணும். உனக்கு நந்திநாதன் பேர் வழங்கப்படணும். இது மட்டுமல்ல, இதெல்லாம் என் பொருட்டு நான் கேட்கக்கூடிய வரங்கள். நந்தி தபஸ் பண்ணார், அதனால ஊருக்கு நந்தியினுடைய பெயர். நந்தி தீர்த்தாமாடி இந்த கரையில தபஸ் பண்ணதுனால இந்த புஷ்கரணிக்கு நந்தி புஷ்கரணின்னு பேரு. நந்திக்கு அனுகிரகம் பண்ணினதுனால இந்த பெருமாளுக்கு நந்திநாதன் பேரு. அப்படின்றதெல்லாம் என் சம்பந்தப்பட்ட வரங்கள். லோகக்ஷேமார்த்தமாகவும் ஒரு வரத்தை பிரார்த்திக்கிறேன். பூயாத் யுகே யுகே தேவ ஸ்வேச்சையா கதிரஸ்துமே ஏஷயேவ வரோமஹ்யம் தாத்துமர்ஹசி சத்தம. எப்படியானா என் கஷ்டத்தை கேட்டு ஓடோடி வந்து என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து எனக்கு வரம் கொடுத்தையோ, அந்த மாதிரி நீ பல யுகங்கள் இந்த க்ஷேத்திரத்திலேயே சாஸ்வதமாக எழுந்தருளி இருந்து வந்து சேவிக்கக்கூடிய தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, மனுஷா என்ன, எல்லோருக்கும் கதியாக ஒரே கதியாக இருக்க வேண்டும், ஒரே நாதனாக இருக்க வேண்டும். எல்லாருடையதான கஷ்டத்தையும் போக்கிக் கொண்டு எல்லாருக்கும் நன்மையை பண்ணி கொண்டு இந்த க்ஷேத்திரத்திலே நித்தியவாசம் பண்ண வேண்டும்னு நந்தி பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் ரொம்ப சந்தோஷம், ததாஸ்து, அப்படியே ஆறுதுன்னு வரம் கொடுத்தார். அன்னையிலிருந்து இந்த சம்பகாரண்ய கஷேத்திரம், ஸ்ரீனிவாச கஷேத்திரம், ஸ்ரீனிவாசபுரம், நந்திநாதபுரம், நந்திபுரம், நந்திவனம், நந்தி கஷேத்திரம் என்று நந்தியினுடைய பெயராலே வழங்கப்பட்டது. அனந்த தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான புஷ்கரணி நந்தி தீர்த்தம், நந்தி புஷ்கரணின்னு வழங்கப்பட்டது. ஜெகநாதன் சொல்லக்கூடிய பெருமாளுக்கு நந்திநாதன் என்கிற விசேஷ திருநாமமும் ஏற்பட்டது. நந்தி பிரார்த்திச்சுண்டபடி இன்னைக்கும் பெருமாள் அங்க நித்திய சந்நிதி பண்ணிக்கொண்டு நித்திய சாநித்தியம் பண்ணிக்கொண்டு அங்கேயே எழுந்தருள் இருக்கிறார். இனி காலாகாலத்திற்கும் எழுந்தருள் இருந்து வந்து சேவிக்கிறவாளுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணி வைப்பார்னு புராணத்திலிருந்து தெரிகிறது. பெருமாள் நந்தி கிட்ட சொன்னார், ஹே நந்தி, நீ அபசாரப்பட்டிருந்தாலும் பண்ணது தப்புன்னு உணர்ந்து இங்க வந்து திரிகாரண சுத்தியோடு கூட தபஸ் பண்ணினேன். உள்ளம், உரை, செயல், உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து தபஸ் பண்ணினாய். மனசாலும் வாக்காலும் செயலாலும் பரம பவித்திரமாக என் மீது பக்தியோடு கூட தபஸ் பண்ணினாய். அதனாலே உன்னுடைய தபஸ் பலித்தது, உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறியது. நீ க்ஷேமமா இரு, வேற என்ன வேணும்னு கேட்டார் பெருமாள். நான் தபஸ் பண்ணினதனுடைய ஞாபகமா என்னுடைய பேர் இந்த ஊருக்கும் உனக்கும் க்ஷேத்திரத்துக்கும் தீர்த்தத்துக்கும் ஏற்பட்டது போல நான் இந்த க்ஷேத்திரத்துல இருந்துட்டு உன்னை சேவிச்சுட்டு இருக்கணும், உன் திருவடிவாரத்துல எனக்கு இடம் கொடுன்னு கேட்டார் நந்தி. அப்போது எம்பெருமான் என்னுடைய கர்ப்ப கிரகத்திலே இருந்து கொண்டு என்னை சேவித்துக் கொண்டிருன்னு அனுகிரகிக்கவே, இன்னைக்கும் கர்ப்ப கிரகத்திலே நாதன் கோயில்ல நந்திபுர விண்ணகரத்துல எம்பெருமானுடைய இடது பக்கத்திலே சின்ன மாடத்திலே அதிகார நந்திக்கு ஒரு சின்ன விக்கிரகம் உண்டு. இப்படி நந்திக்கு அனுகிரகம் பண்ணி நந்திக்கு வரம் கொடுத்து நந்தியினுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள் இந்த நந்திநாதன் சொல்லக்கூடிய ஜெகநாதன். இதைத்தான் ஆழ்வார் குறிப்பிட்டார். நந்தி பணி செய்த நகர் நந்தி புறவின் நகரம் நன்னு மனமே. நந்தி கைங்கரியம் பண்ணினதான இடம். இதோட 2ஆம் அத்தியாயம் பூர்த்தியாச்சு. இப்போது 3ஆம் அத்தியாயம். அதாவது ஒரு கேள்வியும் நாரதர் கேட்க கேட்க அதுக்கு பதிலா வந்துட்டு இருக்கு புராணம் எல்லாம். பெருமாளை சேவிக்கிறதுக்காக வைகுண்டம் போனேன், போன போது பெருமாள் இங்க இல்ல காவேரி கரையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதுக்கு காவேரி கரைக்கு பெருமாள் போனார்னு முதல் கேள்வி. பிராட்டிக்கும் அகஸ்தியருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக அவ 2 பேரும் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பதில். அவ எப்படி தபஸ் பண்றா, யார் சொல்லி அங்க தபஸ் பண்றா, எதுக்காக தபஸ் பண்றா, அவளுக்கு என்ன வரம் கிடைச்சதுன்றதெல்லாம் அடுத்தது. அடுத்தபடியா அவளுக்கு வரம் கொடுக்க போன பெருமாள் திரும்ப வராம அங்கேயே நிரந்தரமாக எழுந்தருள் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நந்தி தபஸ் பண்ணின போது பெருமாள் அங்கேயே நித்திய சாநித்தியம் பண்ணி எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சதுனால பெருமாள் அங்க இருந்துட்டு இருக்காருன்ற வரைக்கும் 2ஆம் அத்தியாயம் பூர்த்தியாச்சு. இப்போ நாரதருடைய அடுத்த கேள்வி. பெரும்பாலான திவ்ய தேசங்கள்ல, குறிப்பா புராண ஸ்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள், இந்த மாதிரி பிரசித்தமான திவ்யதேசங்கள்ல பெரும்பாலும் பெருமாள் கிழக்க பார்த்த மாதிரி தானே சேவை சாதிப்பார். பெரும்பாலும் இருக்கா, பெருமாள் இருக்கார், கிழக்க பார்த்து சேவை சாதிக்கிறார், மேற்க பார்த்து சேவை சாதிக்கிறார், வடக்க பார்த்து சேவை சாதிக்கிறார். உண்டு, பெருமாள் உண்டு, நிறைய திசையை பார்த்து அனுகிரகம் பண்ற பெருமாள்லாம் உண்டு. ஆனா பெரும்பாலும் கிழக்க பார்த்து சேவை சாதிக்கிற பெருமாள் தானே இருக்கா. ஆனா இந்த க்ஷேத்திரத்துல பெருமாள் மேற்க பார்த்து சேவை சாதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாரதர் ஒரு கேள்வியை கேட்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் பிரம்மா 3ஆம் அத்தியாயத்தினாலே. நாரதர் கேட்கிறார், ஹே பிரம்மதேவா, என் தகப்பனே,
ஸ்வயம் யக்த கஷேத்திரங்கள் என்று தானே தோன்றிய ஸ்தலங்கள் என்ன, ஆர்ஷம் என்று ரிஷிகளாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டதான க்ஷேத்திரங்கள் என்ன, தெய்வம் என்று தேவர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டதான க்ஷேத்திரங்கள் என்ன, மானவம் என்று மனுஷியர்களாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட க்ஷேத்திரங்கள் என்ன, இப்படி பலவிதமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடையதான க்ஷேத்திரங்களில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பெரும்பாலும் கிழக்கு திசையை நோக்கிதான சேவை சாதிச்சுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் மாறாக இந்த க்ஷேத்திரத்துல மேற்கு திசையை நோக்கி பெருமாள் எதுக்காக எழுந்தருள் இருக்கிறார், இந்த காரணத்தை எனக்கு விரிவாக விரித்துரைக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மாவை நாரதர் பிரார்த்தித்தார். இதே கேள்விய ஒரு முறை கைலாய பர்வதத்திலே ருத்ரனை நான் கேட்டேன். அதற்கு சிவன் எனக்கு சொன்ன பதில்களை அப்படியே நான் உனக்கு சொல்றேன், ஸ்ரத்தையா கேட்டுக்கோன்னு பிரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். தேவலோகத்திலே ஒரு சமயம் இந்திரனுக்கும் விருத்ராசுரன் சொல்லக்கூடிய அசுரனுக்கும் தொடர்ந்து 7 நாட்கள் ராத்திரி பகல்னு சண்டை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்திரனும் சரி விருத்ரனும் சரி 2 பேரும் அன்ன ஆகாரம் இல்லாம பசி சாப்பாடு தூக்கம் ஓய்வு இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தொடர்ந்து நீயா நானா ஒரு கை பார்த்துடலாம்னு 7 நாள் சண்டை போட்டு இருக்கலாம். விசேஷமான இந்த சண்டையில விருத்ராசுரன் தோத்து போனா இந்திரன் ஜெயிச்சுட்டான். அப்போ சிபி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய தர்மம் தவறாத ஒரு ராஜா தன்னுடைய தேரிலே தேவலோகத்திற்கு போனான் ஒரு காரியமா. சண்டை நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து 7 நாள் சண்டை நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டுதான் போறாங்க. இந்த சண்டையினால லோகத்துக்கு ஏதானும் பெரிய அழிவு ஏற்பட போகிறதோ, இவா 2 பேர் சண்டையினால யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, நம்மளால முடிஞ்ச நல்லதை பண்ணலாம்னு அங்க போறான், ஸ்பாட்டுக்கு போறான். இவன் போனா ஒரு வழியா சண்டை முடிவுக்கு வந்தது. இந்திரன் ஜெயிச்சுட்டான், விருத்ரன் தோத்து போயிட்டான். ஜெயித்தவால பாராட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடி வாங்கிட்டு ரத்த காயத்தோட கூட தோத்த ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கானே அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை தேத்தனம் ஒண்ணும், நல்லவனோ கெட்டவனோ கஷ்டப்பட்டு இருக்கான், அவனை தேத்தனம் ஒண்ணும். அதனால விருத்ராசுரன் அருகிலே போனான் சிபி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜா. ஹே விருத்ராசுரா, நீ பயப்படாதே, நீ தோத்துட்ட, இனிமேல் இந்திரன் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, இனியும் பயப்படாத, இனிமேலும் சண்டை போடாதங்க, விட்டுருங்கோன்னா. இந்திரனை பார்த்து சொன்னான், சண்டையில தான் விருத்ரன் தோத்துட்டானோன்னு, தோல்வி ஒத்துட்டானோன்னு, இனிமேலும் இந்திரா நீ அவனை அடிக்கிறதோ போட்டு தாக்குறதோ உனக்கு அழகல்ல, நீ விட்டுடுன்னு சொல்லி இந்திரனுக்கும் புத்திமதி சொன்னான். இந்த விருத்ராசுரனுக்கு அவமானம் தாங்கல்ல. பூலோகத்துல பல ராஜாக்களை எதிர்த்து சண்டை போட்டான், இது வரைக்கும் போட்ட சண்டையில எல்லாம் இவன் தான் ஜெயிச்சான், முதல் முறையா இந்திரனிடத்துல தோத்து போனான். அந்த அவமானம் தாங்க முடியாம என்ன பண்ணான், எங்கேயோ பூலோகத்துல இருக்கிற ஒரு ராஜா வந்து எழுப்பி நம்மள ஆறுதல் சொல்லி தேத்தி இந்திரன் முன்னால நாம மண்ண கவ்வும்படியாக ஆகிவிட்டதே, இந்த இந்திரனை நாம வெறும விடக்கூடாது, அழித்தே தீரணும்னு திரும்பவும் எழுந்து இந்திரனை வேகமா தாக்க ஆரம்பித்தான். இந்திரன் ஓங்கி அவனுடைய ஆயுதத்தினால ஒரு போடு போட்டான். அந்த அடியினுடைய வலி பொறுக்க முடியாமல் மூர்ச்சை அடைந்து மயங்கி போய் துபார்னு விழுந்தான். யாரு? விருத்ராசுரன் சொல்லக்கூடிய அசுரன். தேவலோகத்துல நடந்துட்டு இருந்த சண்டை, இந்திரன் தன் முழு பலத்தை காட்டி ஒரு அடி அடிச்ச உடனே அந்த விருத்ராசுரன் அப்படியே ஆகாசத்துல இருந்து பறந்து வந்து பூலோகத்துல பூமியில விழுந்தான். இப்படி ஒரு அடி தாங்க முடியாம வந்து விழுந்த இந்த விருத்ராசுரனை பின்தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தியும் பூமிக்கு வந்து சேர்ந்தான் அவனோட கூட. ஜெயிச்ச இந்திரன் வெற்றி கழிப்பிலே மமதையிலே கர்வத்திலே இருக்கிறான், அவனோட கூட இருந்து ஒன்னா போறதில்லை, கஷ்டப்படுறவனுக்கு ஆறுதலா இருக்கலாம்னு சொல்லி இவன் பின்னால வந்தார் சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்திக்கு இன்னும் கோபம் அடங்கல. மூர்ச்சையாய் விழுந்தவரை தேத்தி எழுப்புறார் சிபி சக்கரவர்த்தி. விருத்ராசுரனை எழுப்புறார். ஹே விருத்ரா, இந்திரனுக்கும் உனக்கும் சண்டை வந்தது, இந்திரன் ஜெயிச்சான், நீ தோத்து போயிட்ட, எப்படியா இருந்தாலும் சண்டையில ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் தோக்கணும் போடணும், நீ தோத்த அதோட பேசாம விட்டுற வேண்டியது தானே, எதுக்கு திரும்ப அவனை தாக்கலான்னு போய் அடி வாங்கி இப்படி படுத்துட்டு இருக்க? நியாயமா இந்த சண்டைக்கு என்ன காரணம்? நீ இந்திரனுடையதான சர்க்கலோகத்தை அபகரிக்கணும், இந்திரனை அடித்து வீழ்த்திட்டோ தேவ படைகள் எல்லாம் ஒடுக்கிட்டோ உன் அசுரப்படைகளோடு கூட சொர்க்கத்தை ஆள வேணும்னு நினைச்சுட்டு தானே போனேன். அது தப்பு தானே? அவாவாளுடைய ராஜ்யத்தை அவாவா ஆள வேண்டியது தானே? தேவலோகம் தேவர்களுக்கே உரியது, இந்திரன் தான் அதனுடைய தலைவன், நம்ம ஆண்டு போறான். உனக்கு எதனால வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது? எங்கேயோ இருக்கிற ஒரு தேவர்களை அவ லோகத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிற. நீ திரும்பவும் இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் ஈடுபடாத, நீ பண்றது தப்பு, அதனாலதான் அனாவசியமா இந்த வீண் சண்டை வந்தது. நீ இந்திரனுக்கே அவனுடைய சொர்க்கலோகம் அதை ஒட்டு கொடுத்துடு, அவனே அதை ஆண்டு போட்டோம், நீ பாட்டுக்கு பேசாம இரு. இல்ல யாரோடனா சண்டை போட்டு அவளுடைய ராஜ்யத்தை கவருவதாக நான் எண்ணி இருக்கிறேன்,
என்னுடைய ராஜ்யத்தை நான் பெருசுபடுத்தணும், நான் பல தேசங்களை ஆளக்கூடிய பெரிய சக்கரவர்த்தியா வரணும்னு நீ ஆசைப்பட்டா, உனக்கு தைரியம் இருந்தா என்னை எதிர்த்து என்னோட சண்டை போடு, என்ன தோக்கடி, என்னுடைய ராஜ்யத்தையும் சேர்த்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னான் சிபி சக்கரவர்த்தி. விருத்ராசுரனும் சரி நீ சொல்றபடி இந்திரலோகம் அவனுக்கே சொந்தம், நான் விட்டு கொடுத்துடுறேன், இனிமேல் அவனோட சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு விருத்ராசுரன் தன் இடத்துக்கு போய் சேர்ந்தான். இந்திரன் சும்மா இல்லாம என்ன பண்ணான், இவனை விட்டா சும்மா இருக்க மாட்டான் இந்த விருத்ரன், போர்க்களத்துல நாம ஜெயிச்சுட்டோம், அவன் தோத்துட்டான், இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் கழித்து நம்மள தாக்க வரான் அப்படின்னு சொன்னா எப்ப வேணாலும் நம்மள தாக்க வருவான், தேவலோகத்தை கைப்பற்றுவான், அதனால அவனை அழித்து தீர வேண்டும், அவனை அழிச்சுடணும், அவன் இருக்கக்கூடாது, அபிசார ஹோமம் பண்ணி அவனை அழிச்சுடணும்னு நினைச்சான். அபிசார ஹோமம் அப்படின்னா இந்த சூன்யம் வைக்கிறதுன்னு சொல்றாள் இல்லையோ, க்ஷுத்ர தேவதைகள், அதாவது அல்பமான பலன்களை தரக்கூடிய அல்ப தேவதைகள், அவள் விஷயமா ஜபிக்கக்கூடிய க்ஷுத்ர மந்திரங்கள், அல்பமான பலனை தரக்கூடிய அல்ப மந்திரங்கள், அல்பத்தனமான பிரார்த்தனைகள், அல்பத்தனமான பூஜைகள், இந்த சூன்யம்னு சொல்லக்கூடியதான அல்ப மந்திரங்களை கொண்டு அபிசார ஹோமம், அதாவது ஒருத்தர் அழிச்சுடணும்னு பண்ணக்கூடியதான யாகங்கள், அதை பண்ணி விருத்ராசுரனை அழிச்சுட்டா இனி எப்படி அவன் சண்டை போட்டு நம்மளை எதிர்த்துண்டு வருவான், அவனுடைய தொல்லை இல்லாம எப்ப அடிக்க வருவானோ, எப்ப சண்டைக்கு வருவானோ, எப்ப தாக்கிண்டு வருவானோ, எப்ப படையை எதிர்த்துண்டு வருவானோ அப்படின்னு எல்லாம் பயப்படாம இருக்கலாம்னு இந்திரன் ஒரு சூழ்ச்சி பண்ணினான். சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணா, வாத்தியார் எல்லாம் வச்சுட்டு இந்த அபிசார ஹோமத்தை பண்ண ஆரம்பித்தான். இந்த ஹோமத்திற்கு எஜமானன் இந்திரன், இவன் தான் பண்றான், அதை இவனுக்கு தான் அந்த பலன் ஏற்படணும், இவன் தான் விருத்ரனை அழிக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அதுக்கான மந்திரோச்சாரணத்தை எல்லாம் இந்திரன் தான் பண்ணணும். வாத்தியார் சுவாமி இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லு, விருத்ரன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லி கொடுத்தாரு. அதை எந்த ஸ்வரத்துல சொல்லணுமோ அந்த ஸ்வரத்துல சொல்லாம ஸ்வரம் மாத்தி சொன்னான். வேதம் வேத மந்திரம் இதெல்லாம் ஸ்வரம் மாத்தி சொன்னா அது அவளை திரும்ப அடிக்கும்னு சொல்றாளோன்னு அந்த மாதிரி இந்த அபிசார ஹோமத்திற்கு பயன்படுத்தப்பட்டதான மந்திரத்தை ஸ்வரம் தப்பி உச்சாரணம் பண்ணதுனால அந்த மந்திரோச்சாரண குற்றமே இந்திரனை அடிச்சு கொடுத்து திரும்ப இந்திரன் அழிஞ்சு போனான். விருத்ரன் அழியணும்னு யாகம் பண்ணினவன் இவன் அழிந்து போனான் இந்திரன். அந்த சமயத்துல அங்க மற்ற தேவர்கள், அக்னி, ரிஷிகள், தபஸ் பண்ணக்கூடிய யோகிகள் இவெல்லாம் சூழ்ந்து நின்றுட்டு இருக்கா. ஏன்னா விருத்ராசுரனை அழிக்கணும்னு இந்திரன் நினைச்சது கேவலம் அவன் ஒருவனுக்கு இவன் எதிரின்றது மட்டுமல்ல, பொதுவா தேவர்கள் எல்லாருக்கும் எதிரி, ரிஷிகள் தபஸ் பண்றவான்னு நல்லவாளுக்கெல்லாம் ஒரே எதிரி விருத்ரன். அதனால அவன் அழிஞ்சா நமக்கெல்லாமும் தானே க்ஷேமம், அதனால இந்திரனோட துணை நிக்கலான்னு சொல்லி அவளும் சூழ்ந்து நின்றுட்டு இருக்கா. ஆனா இந்திரன் மந்திரோச்சாரணம் தப்பா பண்ணினதுனால அவன் செத்து போயிட்டான். இப்ப நிர்கதியா அவனை விட்டுட்டு போயிட முடியுமா? அவெல்லாம் என்ன பண்ணா, அவ அத்தனை பேருடைய தபஸ் மகிமையினால இந்திரனை திரும்ப பொழைக்க வச்சா. எங்க எல்லாருடைய பொதுநலத்திற்காகவும் இந்த யாகத்தை பண்ண ஆரம்பித்த இந்திரன் ஏதோ விதிவசத்தினால தப்பா மந்திரோச்சாரணம் பண்ணி செத்து போயிட்டான். எங்கள் அத்தனை பேருடைய சக்தி, தபஸ் பலம் இதெல்லாத்தையும் வைத்து இந்திரனை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு மிருத்யுஞ்சய மகாமந்திரம் எல்லாம் ஜபித்து இந்திரனை பொழைக்க வச்சுட்டா. இந்திரன் பொழைச்சுட்டான். அதை பார்த்து தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், நம்ம ராஜா தேவேந்திரன் பொழைச்சுட்டான், திரும்ப வந்துட்டான், நமக்கு ராஜா கிடைச்சுட்டான்னு சந்தோஷம். இப்போ அக்னி என்ன பண்ணா, எல்லா தேவர்களையும் இந்திரனையும் அழிச்சுண்டு சிபி சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துக்கு போனான். ஏ சிபி சக்கரவர்த்தியே, நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப உத்தமமானவன், ஆபத்துல வந்து உதவி பண்றவாளுக்கு சமானமானவா 3 லோகத்திலேயே யாரும் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஒருத்தன் ஆபத்துல இருக்கிறச்ச அவன் கூப்பிடலைன்னாலும் தானே வந்து உதவி பண்றவா மகான்கள், தெய்வத்துக்கு சமானம். அந்த மாதிரிதான் தேவர்களான எங்களுக்கு நீங்க உதவி பண்ணினீங்க. இந்திரனுக்கும் ருத்ரனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிறச்ச நீங்க தேவலோகத்திற்கு தேர்ல வந்து விருத்ரனுக்கு புத்தி சொல்லி அவளுடைய ராஜ்யத்தை அவாதான ஆளணும், நீயே அதை அபகரிக்கணும்னு நினைக்கிற, நீ பண்ணது தப்பு, உன்னாலதான் இந்த வீண் சண்டை வந்தது, இனிமேல் அந்த மாதிரி படையெடுத்துட்டு போகாதே, தேவர்களை இந்திரனை பகைத்துக் கொள்ளாதே, உனக்கு அந்த லோகம் வேண்டாம், உனக்கு தைரியம் இருந்தா என்னோட சண்டை போட்டு என் ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி நடுவுல உங்களையும் பணயம் வைத்து தேவர்களை காப்பாத்தினீங்களோன்னு நீங்க சொன்ன அறிவுரையில தான் மனசு மாறி திருந்தி இனிமேல் தேவலோகத்து மேல படையெடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போனான் விருத்ராசுரன். சும்மா இல்லாம இந்திரன் அபிசார யாகம் பண்ணி அவனை சாகடிக்கணும்னு நினைச்சான், தான் செத்து போயிட்டான், நாங்கெல்லாம் சேர்த்து அவனை காப்பாத்திருக்கோம், ஒருவேளை நாங்க அவனை திரும்ப உயிரோட வர வைக்கலன்னா எங்களுடைய தலைவனான இந்திரனையும் இழந்து விட்டோம்,
நீங்க அந்த வார்த்தையை ருத்ரன் கிட்ட சொல்லி அவனை சமாதானப்படுத்தலைன்னா திரும்பவும் அவன் படையெடுத்து வந்திருப்பான். இந்திரன் இல்லாத எங்களை ஜெயிக்கிறது அவனுக்கு ரொம்ப சுலபமா போயிருக்கும். அப்படி பார்த்தா மறைமுகமா இன்டைரக்டா கூட எங்க எல்லா தேவர்களுக்கும் நீங்க உதவி பண்ணியிருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு பதில் உதவி பண்றதுக்காக பிரத்யுபகாரமா சில வரங்களை தருவதற்காக நாங்கள்லாம் புறப்பட்டு வந்திருக்கோம். யாரா இருந்தாலும் தங்களுக்கு ஆபத்திலே உதவினவர்களை தேடி போய் நன்றி செலுத்தி சேவிக்க வேண்டும். நாங்கள்லாம் உங்களை கைகூப்பிக்கிறோம், ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன வர வேணாலும் தரோம். இந்திரலோகத்தை ஆளக்கூடிய பதவியே கேட்டாலும் தரோம், அல்லது உங்களுக்கு எது இஷ்டமோ அதை கேட்டாலும் தரோம். நீங்க கேளுங்கோ. நீங்க தர்மாத்மா, நல்லதையே கேட்பீங்கோ. நீங்க கேட்கிற வரத்தினால எங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு நம்புறோம். எது வேணுமோ கேளுங்கன்னு அக்னி. அப்போ சிபி சக்கரவர்த்தி அவளெல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னான், தேவர்களே, நீங்கள்லாம் பெரிய தேவர்களா இருந்தாலும் மற்றவாளால வணங்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் என்னை தேடி ஒரு மனுஷன்னு கூட பார்க்காம என் இடத்துக்கு வந்து எனக்கு நன்றி சொல்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுவே போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இந்திரலோகத்தை ஆளக்கூடியதான அல்பாசையெல்லாம் எனக்கு கிடையாது. விசேஷமான வரங்கள்லாம் கூட நான் ஒன்னும் கேட்கல. நான் வாழ்க்கையில அனுபவிக்காத புருஷார்த்தமே இல்லை. முறைப்படி தர்ம ரீதியில ராஜ்யம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறபடியினால பகவத் அனுகிரகத்தினால ஒரு குறை எல்லாம் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு வேண்டுவது ஒன்று உண்டு. அப்படின்னா எனக்கு கைவல்யம் தர வேணும்னு பிரார்த்தித்தான். கைவல்யம் அப்படின்னா இந்த இடத்துல மோட்சம்னு அர்த்தம். எனக்கு மோட்சம் தரணும், நான் மோட்சம் போகணும்னு நினைக்கிறேன், முடிஞ்சா உதவி பண்ணுங்கன்னு பிரார்த்தித்தான். அக்னி சொன்னான், ஹே ராஜா, மோட்சம் தருவது எங்களாலே முடியாது. மோட்சம் இச்சேத் ஜனார்தனாத்னு வேதம் சொல்றது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் மோட்சம் தர முடியும். அதனால பெருமாள் தான் மோட்சம் தரணும், அவரை கேளுங்கோ. இருந்தாலும் ஆபத்திலே உதவினாயின்னு உன்னை தேடி வரம் கொடுக்கறோம்னு நாங்க தான் வலியே வந்து சொன்னோம். ஆனா நீ கேட்ட வரம் எங்களால தர முடியலன்றதுக்காக அப்படியே உன்னை நிர்கதியா விட்டுட்டு போயிட முடியாது. உனக்கு சுலபமா மோட்சம் கிடைக்கிறதுக்கு நாங்க ஒரு வழி சொல்றோம். அப்படி சொன்னா ஏதோ நம்மள ஆபத்துல காப்பாத்தின சிபி சக்கரவர்த்திக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணோம்னு எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணு, பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தபஸ் பண்ணு. பெருமாள் நேர்ல வந்து சேவை சாதிப்பார். அவரிடத்துல மோட்சம் வேணும்னு பிரார்த்தி, பெருமாள் மோட்சம் கொடுப்பார். தபஸ் எல்லாம் ரொம்ப காலம் பண்ணணுமே, இன்னும் எத்தனை காலங்கள் நான் தபஸ் பண்ணி பெருமாள் அடையிறதுன்னு நீ நினைக்கலாம். ஆனா சில க்ஷேத்திரங்கள்ல தபஸ் பண்ணினா பெருமாள் சீக்கிரம் பிரசன்னராகி அனுகிரகிப்பார். அந்த மாதிரி நிறைய க்ஷேத்திரங்கள் பூலோகத்திலே உண்டு. நான் சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்துல போய் நீ தபஸ் பண்ணியானா பெருமாள் உனக்கு சீக்கிரம் சேவை சாதித்து மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு அக்னி சொல்றான். கிழக்கு சமுத்திரத்திலிருந்து 3 யோஜனை தூரம், அதாவது சுமார் 27 மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசபுரம் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு க்ஷேத்திரம் உண்டு. அதுதான் இப்போது இருக்கக்கூடிய நந்திபுர விண்ணகரம், நாதன் கோயில். அந்த ஸ்ரீனிவாசபுரத்திலே ஆனந்த விமானமும் அதன் மேற்கிலே ஒரு புண்ணிய தீர்த்தமும் இருக்கின்றன. அனந்த விமானம், ஆனந்த விமானம் என்று 2 விதமாக இந்த விமானம் வர்ணிக்கப்படுகிறது. அனந்தனே விமானமா இருக்கிறபடியினால் அனந்த விமானம், சேவிக்கிறவாளுக்கு ஆனந்தத்தை தருகிறபடியினாலே ஆனந்த விமானம். அப்படி அனந்த விமானமும் அனந்த தீர்த்தமும் உண்டு. அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே, நந்தி புஷ்கரணி கரையிலே நிறைய கிளைகளோடு கூடிய பெரிய அஸ்வத்த விருட்சம், ஒரு பெரிய அரசமரம் உண்டு. அந்த அரசமரத்தின் அடியிலே நிறைய தேவர்கள், மனுஷா எல்லாம் வாசம் பண்ணிண்டு தீர்த்தம் ஆடிண்டு அனுஷ்டானம் பண்ணிண்டு பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும். அந்த மரத்தினுடைய நிழல்ல நிறைய ஜீவராசிகள் பெருமாளை சேவிச்சுண்டு அவர் அனுகிரகத்தினால வாழ்ந்துட்டு இருக்கு. சிபி சக்கரவர்த்தியே, நீயும் அந்த க்ஷேத்திரத்துக்கு போ, ஸ்ரீனிவாச க்ஷேத்திரத்துக்கு போ, நாதன் கோயிலுக்கு போ. போய் அந்த அனந்த புஷ்கரணி கரையிலே அந்த அஸ்வத்த விருட்சத்தின் அடியிலே பெருமாளுடைய அனந்த விமானத்தை சேவித்தபடி தபஸ் பண்ணு. தினம் அனந்த புஷ்கரணியில தீர்த்தாமாடு. அந்த அரச மரத்தினுடைய அடியிலே நிழல்ல பெருமாளை நோக்கி அவருடைய மந்திரத்தினாலே ஜபம் பண்ணு. ஹோமம் யாகம் எல்லாம் பண்ணு. நந்திக்கு அனுகிரகம் பண்ணின நந்திநாதனான அந்த எம்பெருமானை சேவித்து தபஸ் பண்ணு. அந்த எம்பெருமானுக்கு கோவில் எல்லாம் கட்டு, ஆலயம் எல்லாம் கட்டு, உற்சவங்கள் எல்லாம் பண்ணிவை. நீ பண்ணக்கூடிய ஜபம், தபஸ், ஆலய நிர்மாணம், உற்சவங்கள், ஸ்தோத்திரம், இது எல்லாத்தினாலையும் மகிழ்ந்த பெருமாள் உனக்கு முன்னால தோன்றி உனக்கு சீக்கிரம் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு அக்னி ஒரு சுலபமான வழியை சொன்னான். சிபி சக்கரவர்த்தியும் அக்னி முதலான அத்தனை தேவர்களுக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட கூட தன்னுடைய ஊர்ல இருந்து தென் தேசமான திரமிட தேசத்திற்கு, தமிழ் பேசக்கூடியதான தேசத்திற்கு
திருக்குடந்தை அருகே இருக்கக்கூடியதான இந்த நாதன் கோயிலுக்கு நந்திபுர விண்ணகரத்துக்கு வருகிறான். வந்து அக்னிதேவன் சொன்னபடி அந்த அடையாளத்தை எல்லாம் கண்டுக்கிறான். இதுதான் ஸ்ரீனிவாச கஷேத்திரம், இதுதான் நந்தி புஷ்கரணி, இதுதான் அந்த மரம், இதுதான் பெருமாள் இருக்கிற விமானம், பெருமாள் சன்னதி அப்படின்னு எல்லாத்தையும் அடையாளம் கண்டுண்டு தினம் தீர்த்தமாடிண்டு பெருமாளை நோக்கி அவ சொன்னபடி ஹோமங்கள், யாகங்கள், கைங்கரியங்கள், உற்சவங்கள், தபசு எல்லாம் பண்ணிட்டு திரிகரண சுத்தியோட கூட பெருமாளுக்கு 100 வருஷ காலம் கைங்கரியம் பண்ணிட்டு வரான். மனுஷாளுடைய கணக்குல 100 வருஷ காலம். அதுக்குள்ளேயே பெருமாள் வரப்போறார். பெருமாள் தபஸ் பண்றவாளுக்கு நேர்ல வந்து சேவை சாதிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 10,000 வருஷங்கள், ஒரு யுகம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆகும். எந்த ஸ்தல புராணத்துல பார்த்தாலும் குறைஞ்சது 10,000 வருஷம் தபஸ் பண்ணார், தேவர்களினுடைய வருஷ கணக்குப்படி 100 வருஷம் தபஸ் பண்ணார் அப்படின்னு எல்லாம் இருக்கும். ஆனா மனுஷா கணக்குல கேவலம் 1 நூற்றாண்டு தபஸ் பண்ணி கைங்கரியம் பண்ணதுனாலேயே பெருமாள் இங்க வந்துட்டார் அப்படின்னா அத்தனை சீக்கிரம் பெருமாளுடையதான சாட்சாத்காரம் கிடைக்கக்கூடிய, பெருமாளுடைய நித்திய சாநித்தியம் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரம் இது. தொடர்ந்து 100 வருஷம் தபஸ் பண்ணினார் சிபி சக்கரவர்த்தி. ஒரு நாள் விசேஷமா பெருமாள் அவருக்கு முன்னால சேவை சாதித்தார். பிராட்டியானவள் கிழக்க பார்த்து தபஸ் பண்ணினா, அவளுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக அவளுக்கு முன்னாடி பெருமாள் மேற்கு நோக்கி அவளுக்கு பிரத்யட்சமானான். அதனால இந்த க்ஷேத்திரத்துல பெருமாள் மேற்கு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றது ஒரு பதில் நாரதர் கேள்விக்கு. இரண்டாவது, இந்த சிபி சக்கரவர்த்தியும் பெருமாளை கிழக்கு நோக்கினபடி தபஸ் பண்ணினான். அவனுக்கு முன்னால பெருமாள் போய் சேவை சாட்சியதுனால மேற்கு முகமா சேவை சாதிக்கிறார் அப்படின்றது இரண்டாவது பதில். பிராட்டியை அனுகிரகித்துக் கொண்டும் சிபி சக்கரவர்த்தியை அனுகிரகித்துக் கொண்டும் மேற்கு திசையை பார்த்த மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்ற பதில் நாரதருக்கு பிரம்மாவாலே சொல்லப்பட்டது. இப்படி பல காலம், அந்த 100 வருஷ காலம் விசேஷமா பல விதங்கள்ல எம்பெருமான் ஜெகநாதனை தொழுது ஆராதனை பண்ணிட்டு வந்தான் சிபி சக்கரவர்த்தி. ஒரு நாள் விசேஷமா பெருமாள் சிபி சக்கரவர்த்திக்கு முன்னால வந்து சேவை சாதிக்கிறார். இதோட கூட 3ஆம் அத்தியாயம் முடிகிறது. அடுத்து 4வது அத்தியாயம். நாரதர் கேட்கிறார், சிபி சக்கரவர்த்தி தபஸ் பண்ணினார், பெருமாள் அவருக்கு என்ன வரம் கொடுத்தார், எப்படி சேவை சாதித்தார், அவருக்கு வரம் கொடுத்துட்டோம், பெருமாள் இன்னும் அங்கேயே இருக்காரா, அப்படி இருக்காருன்னா ஏன் இருக்கார் அப்படின்னு இதெல்லாம் கேள்வியா கேட்கிறார். இத்தனை கேள்விகளுக்கும் 4ஆம் அத்தியாயத்தினாலே பிரம்மாவாலே பதில் சொல்லப்படுகிறது. பிரம்மா சொல்றார், பூலோகே லோகநாதஸ்ய க்ஷேத்ரமஷ்டோத்தரம் சதம் ஸ்ரீனிவாசாஸ்வயம் வத்ஸ சந்தி புண்ணியதமம் மஹதே தேஷு புண்ணியதமம் க்ஷேத்திரம் நந்திநாதபுரம் மஹதே. விசேஷமா இந்த சிபி சக்கரவர்த்தி தபஸ் பண்ணிட்டு வந்தான். பெருமாள் அவனுக்கு முன்னால வந்து சேவை சாதித்தார். பெருமாளை சேவித்த சிபி சந்தோஷத்துல பெருமாளை விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணினான். பெருமாள் என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு கெட்ட வழியில போகாதபடி நல்ல வழியிலேயே நான் வாழ்கிறபடி தார்மீகமான தர்மத்தின்படி நடக்கிறதான புத்தியையும் நல்லபடியா ஜனங்களை ராஜ்யம் பண்ணக்கூடியதான அறநெறியிலிருந்து தவறாமல் ஆட்சி பண்ணக்கூடியதான சக்தியையும் எனக்கு தர வேணும், வேற ஒன்னும் வேணான்னு பிரார்த்தித்தான். நன்னா கவனிக்கணும், இவன் தபஸ் பண்ணினது மோட்சத்திற்காக. பெருமாள் வந்துட்டார், அதுவும் 100 வருஷத்திலேயே வந்துட்டார். இவன் மோட்சம் கேட்கலாம் ஒன்னும், பெருமாளை சேவித்த மாத்திரத்துல இவன் மனசு மாறி போயிடுத்து. இப்படி தபஸ்னால நாம பெருமாளை ஆராதிக்கிறதும் பெருமாள் உடனே பிரத்யட்சமா வந்து சேவை சாதிக்கிறதும் இதெல்லாம் எங்கேயான இவ்வளவு சீக்கிரம் நடக்குமா? இந்த க்ஷேத்திரத்துல இவ்வளவு சீக்கிரமா பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா இது பெருமாள் பிராட்டியினுடைய விசேஷ சாநித்தியம் பெற்ற க்ஷேத்திரம். பெருமாள் இங்க ஸ்ரீவைகுண்டத்தை போல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். நாமளும் இங்கேயே கொஞ்ச காலம் வாசம் பண்ணி பெருமாளுக்கு விசேஷமா கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு வரணும். அர்ச்சாவதார அனுபவம் முக்கியம். பக்தாளுக்காக இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அர்ச்சாவதார பெருமாளுடைய அனுபவம் முக்கியம் ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை காட்டிலும். அதனால கொஞ்ச நாள் பூலோகத்துல பழையபடி ராஜ்யம் பண்ணிட்டு ஜனங்களுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு பெருமாள் ஆராதனை பண்ணிக்கொண்டு பெருமாளுக்கு விசேஷமா உற்சவாதிகளை எல்லாம் பண்ணி கொண்டு இருந்து விட்டு நாம பரம்பதிக்கலாம், அப்புறம் மோட்சம் கேட்கலாம் பெருமாள்னு புத்தி மாறி போயிடுத்து, நல்ல புத்தியா மாறி போயிடுத்து அவனுக்கு. சரின்னு பெருமாளை பிரார்த்தித்தான். பெருமாள் சரி அப்படியே ஆகட்டும், அவன் மனசுல என்ன ஓடுறதுன்னு பெருமாள் தெரிஞ்சுட்டார். நீ ஆசைப்பட்டபடியே இருந்துட்டு வா,
நீ கேட்கிற போது உனக்கு மோட்சம் தரேன். நீ சொன்னது போல அறநெறியிலிருந்து வழுவாமல் நல்லாட்சி பண்ணக்கூடியதான தர்ம ரீதியிலான சிந்தனையை உனக்கு கொடுக்கிறேன், நன்னாயிரு க்ஷேமமா இருன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். சரின்னு சிபி சக்கரவர்த்தி பழையபடி ராஜ்யத்தை பண்ணிண்டு இந்த ஊரை தலைநகராக கொண்டு ராஜ்யம் பண்ணி கொண்டு தினம் 3 வேளையும் இந்த அனந்த புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான நந்தி புஷ்கரணியிலே தீர்த்தாமாடிக்கொண்டு நாள் தவறாம கார்த்தாலே சாயங்காலம் 2 வேளையும் ஜெகநாத பெருமாளையும் செண்பகவள்ளி தாயாரையும் சேவித்துக் கொண்டு அந்த பெருமாள் பிராட்டிக்கு நித்தியோத்சவங்கள், பக்ஷோத்சவங்கள், மாசோத்சவங்கள், சம்வத்சரோத்சவங்கள், வாகன உற்சவங்கள்னு எல்லா உற்சவங்களையும் குறையில்லாமல் பண்ணி வைத்துக் கொண்டு ஆகம சாஸ்திரப்படி சம்பிரோக்ஷனாதிகளையும் நடத்தி வைத்துக் கொண்டு பெருமாளுக்கு விசேஷமா மண்டபங்கள், மதில் சுவர்கள், விமானங்கள், கோபுரங்கள் அப்படின்னு விசேஷமா பெருமாளுடைய சன்னதியை நன்னா விஸ்தாரமா அப்போதைக்கப்போது மாற்றி அமைத்துக் கொண்டு நிறைய சம்பிரோக்ஷணங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு பெருமாளுக்கு நிறைய தலைகையெல்லாம் கண்டுள்ள பண்ணிக்கொண்டு வேத பாராயணத்தை எல்லாம் நடத்தி வைத்துக் கொண்டு வருகிற அடியார்களுக்கு அன்னமிட்டுக் கொண்டு அவ பசி ஆத்திண்டு பகவத் பாகவத கைங்கரியத்தை பண்ணிட்டு இந்த நாதன் கோயில்ல இந்த சிபி சக்கரவர்த்தி நல்ல ராஜ்யம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். அப்போது இவன் எத்தனை தூரம் உத்தமனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சோதிக்கணும்ன்றதுக்காக யமனும் இந்திரனும் இங்க வரா. மோட்சம் வேணும்னு வழி கேட்டான். இங்க போய் தபஸ் பண்ணா பெருமாள் வந்து மோட்சம் கொடுப்பாருன்னு அக்னி சொல்லி அனுப்பினான். ஆனா பெருமாள் வந்த போது மோட்சம் கேட்காம நல்லபடியா ராஜ்யம் பண்ணணும்னு கேட்டானே, ஏன் புத்தி இப்படி மாறி போச்சு, உண்மையாவே பெருமாள் சொன்னபடி இவன் தர்ம ரீதியில நல்லபடியா இருந்துட்டு இருக்கானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக யமனும் இந்திரனும் கழுகாவும் புறாவாவும் மாறி சிபி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய ஊருக்கு வரா. யமன் கழுகா மாறி வரான், இந்திரன் புறாவா மாறி வரான். அதுல கழுகா இருக்கக்கூடிய யமனுக்கு பயங்கர பசி தாகம், இறை தேடலாம் அப்படின்னு இந்த புறாவா மாறி இருக்கிற இந்திரனை துரத்திண்டு வரான். கழுகு புறாவை சாப்பிடணும்னு துரத்திண்டு வர்றது. வேக வேகமா தன் உயிரை காப்பாத்திண்டு இந்த புறா முன்னாடி பயந்துண்டு மரண பயத்தோட ஓடுறது. ஆனா பசியை ஆத்திக்கணும், சாட்டே தீருவேன் அப்படின்னு கழுகு வெறியோட துரத்திண்டு வர்றது புறாவை பின்னால. இந்த கழுகை பார்த்து பயந்த புறா விசேஷமா தர்மாத்மாவான சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருக்கான், அவன் எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடியவன், எல்லாரையும் ஆபத்துல இருந்து காப்பாத்துறவன், அவன் கிட்ட போய் பிரார்த்தித்து உதவின்னு கேட்டா அவன் கைவிட மாட்டான்னு யாரோ பேசிண்டா. அது காதால கேட்டது. புறா நேர சிபி சக்கரவர்த்தி கிட்ட போய் அவன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணித்து, என்ன ஆகாரமா சாப்பிடுறதுக்காக எனக்கு யமநாட்டமா ஒரு கழுகு என்ன திறத்துண்டு வந்துட்டு இருக்கு, தர்மாத்மாவான சிபி சக்கரவர்த்தியே நான் உன்னை சரணாகதி பண்ணிவிட்டேன், நீ வார்த்தை தவறாதவன், தர்மாத்மா நீ தான் என்ன ரட்சித்தாகணும், வேற வழி இல்லை, உன்னை நம்பிதான் இருக்கேன்னா, நீ தான் எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு கேட்டது. தன்னிடத்துல சரணாகதி பண்ண புறாவை அப்படியே எடுத்து தேத்தினான் சிபி. பயப்படாதே, என்ன சரணாகதி பண்ணிவிட்ட, யார் சரணாகதி பண்ணினாலும் காக்க வேண்டும், அவளை ரட்சிக்க வேண்டும் என்று சாஸ்திரம், நான் உன்னை அந்த கழுகு கிட்ட பலி கொடுக்க மாட்டேன், உன்னை நான் காப்பாத்துறேன், நீ தைரியமா இருன்னு ஆறுதல் சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த புறாவை துரத்திண்டு அப்படியே கழுகு வந்தது இவன் முன்னால. சே ராஜா, நீ எல்லாருக்கும் தகுந்த உதவிகளை பண்ணக்கூடியவன்னு உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உன்னை தேடி அடைக்கலம்னு வந்தவாளுக்கு நீ உதவி பண்ணுவியான், பயங்கர பசியோடு வந்திருக்கேன், என் பசிக்கு இந்த புறா தான் ஆகாரம், இந்த புறா என்னுடைய பசிக்கு ஆகாரமாக பகவானாலே படைக்கப்பட்டிருக்கிறது, நான் இதை தேடிண்டு வேட்டையாடணும் தான் வந்தேன், இது ஒன்னுண்ட வந்து சரணாகதி பண்ணிட்டு, அதனால நீ அதுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க, எப்படி இருந்தாலும் மற்றவாளுடைய ஆகாரத்தை அவா கிட்ட இருந்து அபகரிக்கிறது தர்மம் கிடையாது, சரி போனா போகுது, நானும் உன்னை சரணாகதி பண்றேன், என்னுடைய ஆகாரத்தை எனக்கே சொந்தமா கொடுத்துடும், அந்த புறாவை நான் சாட்டே தீரணும்னு இது காலில் ஒன்று சரணாகதி பண்றது அவனண்ட. இதனடா வம்பா போச்சு, புறா என்ன காப்பாத்து, கழுகு என்ன சாட்டக்கூடாதுன்னு சரணாகதி பண்ணி காலை பிடிக்கிறது, கழுகு வந்து அந்த புறா தான் எனக்கு ஆகாரம், அதை நான் சாட்டே தீரணும், எனக்கு ஆகாரமா கூடும்னு சரணாகதி பண்றது. 2 பேரும் சரணாகத்தா, 2 பேரையும் ரட்சிக்கணும், ஒருத்தரை ரட்சித்தா ஒருத்தரை கை விட்டது போல ஆயிடும், என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து போனான் இவன். இப்படி இவன் தர்ம சங்கடத்துல ரொம்ப பதட்டமா கூட இருக்கிறச்ச ரொம்ப நல்லவனா இருக்கான், 2 பேரையும் ரட்சிக்கணும்னு நினைக்கிறான், 2 பேருடைய சரணாகத்தையும் ரட்சிக்கணும் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன் பெருமை குறையாமல் இருப்பதற்காக புறா எடுத்து கழுகுனிடத்துல கொடுத்துடல, அதனால இவனை ரொம்ப சோதிக்க வேண்டாம், இவனுக்கு ஒரு வழி சொல்லலாம் அப்படின்னு இந்த கழுகாக இருக்கக்கூடிய யமன் ஒரு வார்த்தையை சொல்றான். அந்த கழுகு பேசுறது, ஹே சிபி சக்கரவர்த்தியே தர்மாத்மா, நீ என்னையும் ரட்சிக்கணும் புறாவையும் ரட்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற,
புறாவை நான் கொல்லக்கூடாது, புறாவானது உயிரோடு இருக்கணும்னு நீ நினைக்கிற, அதே சமயத்துல என் பசியும் ஆத்தணும்னு நினைக்கிற. நான் வேணா உனக்காக ஒரு ஒரு விஷயத்த, ஒரு உபாயத்தை சொல்றேன். அந்த புறாவுக்கு சமானமா உன்னுடைய உடம்புல இருந்து கொஞ்சம் மாம்சத்தை எனக்கு வெட்டி கொடுத்துட்டியானா, புறாவுக்கு பதிலா உன் மாம்சத்தை சாப்பிட்டு அந்த புறாவை நான் போஷி போறதுன்னு விட்டுடுறேன். அப்படி பண்ணா சரணாகதி பண்ணின என்னுடைய பசியையும் தீர்த்ததாக ஆகும், உயிர் பிச்சை கேட்டு வந்த புறாவையும் கொள்ளாமல் ரட்சித்ததாக ஆகும். இது நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு எளிய உபாயம் அப்படின்னு சொல்லித்து. இந்த கழுகோட யோசனை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்ன பண்றது, எப்படி ரெண்டு பேரையும் ரட்சிக்கிறது, ரெண்டு பேருக்கும் கொடுத்த வாக்கை சரணாகதியை எப்படி காப்பாத்துறதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். கழுகா இருந்தாலும் ரொம்ப நல்ல யோசனை சொல்லியிருக்க, நல்லது. இப்படி பண்ணினா தர்மம் தவறாது, சத்தியம் தவறாது, உங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்த வாக்கு பொய்க்காது, நானும் தர்மத்திற்கு உட்பட்டே வாழ்வேன் அப்படின்னு சொன்னான். உடனே எம்பெருமான் நந்திநாதனான ஜெகநாதனை தியானம் பண்ணி கொண்டு, எம்பெருமானே நீங்க தான் இந்த கழுகு ரூபமா எனக்கு இப்படி ஒரு உபாயத்தை சொல்லி என்ன தர்ம சங்கடத்துல இருந்து காப்பாத்தினீங்கன்னு தெரியறது. தெய்வம் மனுஷ ரூபேனான்ற மாதிரி கழுகு ரூபமா எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து விட்டு உடனே ஒரு தராசு எடுத்துட்டு வர சொன்னான். தராசுல ஒரு பக்கம் அந்த புறாவை வைத்தான், இன்னொரு பக்கம் தன் வாளை கொண்டு தன் தொடையில் இருக்கிற மாம்சத்தை அறுத்து வைத்தான். சின்ன புறா தானே, அதுக்கு எவ்வளவு மாம்சம் தேவை, கொஞ்சம் மாம்சத்தை அறுத்து வைத்தான். அது சரியா பத்தல. தொடை மாம்சத்தை விட, சிபி சக்கரவர்த்தியினுடைய தொடை மாம்சத்தை விட புறா கனமா இருக்கு. சரி போறலன்னு இன்னும் கொஞ்சம் மாம்சத்தை வைத்தான், அப்பவும் போறல. மூணாவது முறையா இன்னும் கொஞ்சம் மாம்சத்தை கத்தியால அறுத்து வைத்தான், அப்பவும் புறாவினுடைய தட்டு எழும்பவே இல்லை. என்ன இது சோதனையா இருக்கு, இத்தனை சின்ன புறா மிஞ்சி போனா 1/2 கிலோ கூட இருக்காது, இதுக்கு எவ்வளவு மாம்சத்தை வச்சிருக்கேன், 3 முறை என்னுடைய தொடையை அறுத்து வச்சிருக்கேன், இப்பவும் சரி போலன்னா இது நிஜமான புறா அல்ல, இது நிஜமான கழுகல்ல, யாரோ என்ன சோதிக்கிறா. இந்த தர்ம சங்கடமான சோதனையிலிருந்து எம்பெருமான் ஜெகநாதன் தான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு அங்கே இருந்தபடியே பழையபடி கைகூப்பிண்டு நந்திநாதனான ஜெகநாதனை ஸ்தோத்திரம் பண்ணி, எம்பெருமானே என்ன மன்னிச்சுடு, யார் இந்த ரூபத்துல என்ன சோதிக்கிறான்னு எனக்கு தெரியல, இதுல இருந்து நான் விடுபடணும், அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும். 2-3 முறை என் தொடை மாமிசத்தை அறுத்து வச்சு பார்த்துட்டேன், புறாவினுடைய எடைக்கு போதுமானதாக இல்லை. அதனால வேற வழி இல்லாம நான் என்னையே இந்த தராசுல உட்காத்தி வச்சுண்டு கழுகுக்கு உணவாக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு 3 துண்டு இவன் தொட மாம்சத்தை அறுத்து வைத்தானே, அந்த தட்டுல இவனே ஏறி உட்கார்ந்துட்டான். இப்படி என்னையே சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி இந்த தொட மாம்சத்தை சாட்டாலாவது அதுக்கு பசியாரி அந்த கழுகு பறந்து போயிடும், இவனுக்கு ஏதோ வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்ப மொத்தமா ஏறி தராசுல உட்கார்றான், இப்ப மொத்தமா இவனை கழுகு சாட்டா செத்து போயிடுவானே இவன். அப்போ உயிரை பணயம் வைத்தாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், சரணாகத்தனை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்கிற தர்மத்தை எம்பெருமான் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய அந்த தர்மத்தை இவன் கடைபிடித்தான் ஒரு ராஜாவா இருந்துண்டு. அந்த சமயத்திலே ஏற்கனவே இவன் எத்தனை தர்மாத்மான்னு சோதிக்கிறதுக்காக தான் யமனும் இந்திரனும் இங்க வந்திருக்கா. தேவர்கள் எல்லாம் என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதுக்காக ஆகாசத்துல சூழ்ந்துட்டு நிக்கிறான் மேல. எல்லா தேவர்களும் சேர்ந்து துந்துபி முதலான தேவலோகத்து வாத்தியங்களை எல்லாம் முழங்கினார்களாம். அதாவது விசேஷமா ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுன்னா தேவலோக வாத்தியங்களை எல்லாம் வாசிப்பா. பெருமாள் ஒரு க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்றார், பெருமாள் தபஸ் பண்ற யாருக்கான விமானத்தோட கூட சேவை சாதிக்கிறார். அந்த மாதிரி விசேஷ காலங்கள் எல்லாம் ஆகாசத்துல தேவர்கள் மலர் மழை பொழிவா, புஷ்ப விருஷ்டி விருஷிப்பா, அதோட கூட தேவலோக வாத்தியங்களை எல்லாம் வாசிப்பா. அந்த மாதிரி காகலம், வலம்புரி, துந்துப்பி அந்த மாதிரி வாத்தியங்கள் எல்லாம் வாசிப்பா. இவன் இந்த தராசுல ஏறி உட்கார்ந்துட்டானே, தன்னையே அர்ப்பணித்தானே, அந்த செய்கை நடந்த அந்த க்ஷணம் ஆகாசத்திலேருந்து மலர் மாறி பொழிந்தது. தேவர்கள்லாம் புஷ்ப விருஷ்டியினால இந்த சிபி சக்கரவர்த்திய அனுகிரகம் பண்ணினா. விசேஷமா தேவலோக வாத்தியங்கள் எல்லாம் வாசித்தது. தராசுல உட்கார்ந்தபடியே அண்ணாந்து பார்த்தான். 30 முக்கோடி தேவர்களும் சூழ்ந்து நிற்கிறான். மலர் மழை பொழிந்து நம்மை அனுகிரகிக்கிறார்கள். விசேஷமா தேவலோக வாத்தியங்கள்லாம் முழங்குறது. சந்தேகமே இல்ல, இங்க வந்தத கழுகும் இல்ல, புறாவும் இல்ல, யாரோ விசேஷமான தேவர்கள் வந்திருக்கிறார்கள், ஏதோ சோதனை தான் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டான். அந்த க்ஷணம் கழுகு யமனா மாறித்து, புறா இந்திரனா மாறித்து. யமனும் இந்திரனும் தங்களுடைய சுயரூபத்திலே சிவி சக்கரவர்த்திக்கு முன்னாலே நின்று, உனக்கு என்ன வர வேணும்னு கேளு, உன்னுடைய தர்ம நெறியிலேருந்து நீ கொஞ்சமும் தவறவில்லை, ரொம்ப சந்தோஷம், உனக்கு வேணும்ன்ற வரத்தை நாங்க கொடுக்கிறோம், என்ன வர வேணும் கேளுன்னா. எனக்கு பூமியையோ சொர்க்கத்தையோ ஆளக்கூடிய ராஜ பதவியெல்லாம் வேண்டாம், நான் உங்களிடத்துல ஒண்ணுதான் கேட்கிறேன். நான் நல்லவனா நல்ல வழியிலே வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லதை பண்ணிண்டு
தர்மாத்மாவாகவே இருந்து கொண்டு வர வேணும் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, வேற ஒண்ணும் வேணாம் அப்படின்னு கேட்கிறான். ஏன் மோட்சத்தை கேட்கல? முதல் முறை மோட்சத்தை கேட்ட போது அவ என்ன சொன்னா, எங்களால மோட்சம் எல்லாம் தர முடியாது, மோட்சத்தை பெருமாள் தான் கொடுப்பார், பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டா. அதனால திரும்ப இவாளண்ட கேட்கறதுல அர்த்தம் இல்லைன்னு நல்ல தர்ம ரீதியில நன்னடத்தையோடு கூட என்ன வச்சுருங்க அப்படின்னு கேட்டான். சரி அப்படியே ஆகட்டும் நீ வா சொன்னான். அதுல இருந்து பழையபடி திரும்பவும் எந்த சோதனையும் இல்லாமல் நல்லபடி ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். இப்படி பல காலம் நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு விசேஷமான ராஜ்யங்களை எல்லாம் வாழ்ந்து கொண்டு திடீர்னு ஒரு நாள் இவனுக்கு போரும், ஜனங்களுக்கு சேவை பண்ணினது, பெருமாள் கைங்கரியம் பண்ணி அர்ச்சாவதாரங்களை அனுபவித்துக் கொண்டு பெருமாள் கோவில் கைங்கரியம் உற்சவம் எல்லாம் பண்ணினது போரும், இனி பெருமாளுடைய நிரந்தர ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவர் அனுபவிக்கணும், மோட்சம் போகணும்ன்ற எண்ணம் வந்துடுத்து இவனுக்கு. நமக்கு மோட்சம் தரக்கூடிய பெருமாள், உடனே வந்து நமக்கு அழைத்து வாழ்விக்கக்கூடிய பெருமாள் நம்ம நந்திநாதனான ஜெகநாதன் தான். அந்த எம்பெருமான நோக்கி மோட்சத்துக்காக தபஸ் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் பழையபடி நந்தி புஷ்கரணியில தினம் தீர்த்தாமாடிண்டு அந்த அஸ்வத்த விருட்சம்னு சொல்லக்கூடிய அரசமரத்தடியில ஜபம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி குறுகிய காலத்துல ரொம்ப சீக்கிரம் பெருமாள் ஜெகநாதன் வந்து சிபி சக்கரவர்த்திக்கு முன்னால சேவை சாதித்தார். இந்த சிபி சக்கரவர்த்தி கிழக்க நோக்கி தபஸ் பண்ணினான், அவனுக்கு எதிரில் பெருமாள் மேற்க நோக்கி சேவை சாதித்தார். அதனால பெருமாள் இங்க மேற்க நோக்கி சேவை சாதிக்கிறார்னு ரெண்டாவது காரணம். இப்போ இப்படி விசேஷமா சிபி சக்கரவர்த்திக்கு பெருமாள் சேவை கொடுத்தார். சிபி சக்கரவர்த்தி சந்தோஷித்து பெருமாளை கைகூப்பி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். நமஸ்தே தேவ தேவேஷ நம காருண்யமூர்த்தயே व्योमकेशाय वैतुभ्यम् नमो व्योम निवासिने चन्द्रसूर्याक्षियुग्माय नमः पद्माननाय च शङ्खचक्रगदाशार्ङ्ग गड्गहस्ताय ते नमः नमः श्रीवत्सवक्षाय पद्मनाभाय ते नमः ஜகத்பாவன கங்காங்க பாதத்வந்த்வாயதே நமஹ அப்படின்னு தொடங்கி தீர்க்கமான ஸ்தோத்திரம் பண்றான் பெருமாள். தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, கருணை கடலே, அடியவர்களுக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவனே, ஸ்ரீவைகுண்டநாதனே, ஸ்ரீவைகுண்டத்திலே வசிப்பவனே, சந்திரனையும் சூரியனையும் இரண்டு கண்களாக உடையவனே, தாமரையை போன்று மலர்ந்த முகத்தை உடையவனே, தாமரை கண்களை உடையவனே, சங்கு சக்கரம் கதை சாருங்க வில்லு கட்கம்னு சொல்லக்கூடியதான வாள், இந்த 5 ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்கரங்களை உடையவனே, மார்பிலே ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மருவையும் பிராட்டியையும் சுமந்து கொண்டிருப்பவனே, தொப்புள்ள தாமரை, தாமரையிலிருந்து பிரம்மாவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்மநாபா, உன் ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை இந்த லோகத்தை பரம பவித்திரமாக ஆக்கி கொண்டிருக்கிறது, அந்த கங்கையினாலே அலம்பப்பட்ட 2 திருவடிகளை உடையவனே, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு உருகி உருகி பலவிதமா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றான் சிபி சக்கரவர்த்தி. பெருமாள், நீ பண்ணின தபஸினாலும் நீ பண்ணின ஸ்தோத்திரத்தாலும் மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னர். எம்பெருமானே, நான் தபஸ் பண்ணின இந்த க்ஷேத்திரத்திற்கு என்னோட பேரும், நான் தபஸ் பண்ணின இந்த தீர்த்தத்துக்கு என்னோட பேரும் வழங்கப்பட வேணும், எனக்கு நீ மோட்சம் தரணும், இந்த லோகத்துல நான் வாழ்ந்தது போறோம், ஸ்ரீவைகுண்டம் வரணும்னு ஆசை வந்து கொடுத்து எனக்கு மோட்சம் கொடுன்னு பிரார்த்தித்தான். எம்பெருமானும் அப்படியே ஆக கடவுது அப்படின்னு வரம் கொடுத்தார். அந்த க்ஷணம் ஆகாசத்திலிருந்து விஷ்ணு விமானம்னு சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்து விமானம் வந்து இறங்கியது. அந்த விமானத்திலிருந்து விஷ்ணு தூதா இறங்கி வந்தா. சிபிய மரியாதையோடு கூட அந்த விஷ்ணு விமானம்னு சொல்லக்கூடியதான விமானத்துல ஏத்திண்டு மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போனா. சிபியும் தான் பிரார்த்தித்துக் கொண்டபடி எம்பெருமானுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து சாலோக்கிய மோட்சம்னு சொல்லக்கூடியதான மோட்சத்தை பெற்றான். இப்படி சிவி சக்கரவர்த்தியானவன் இங்கே தபஸ் பண்ணி இந்த நந்திநாதன் சொல்லக்கூடியதான ஜெகநாதன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே மோட்சம் போனானோன்னு இந்த சரித்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ படித்தாலோ சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் படிப்பவர்க்கும் நல்ல புண்ணியங்கள் ஏற்படும், நல்ல ஆரோக்கியம் பலம் ஏற்படும், தீர்காயுஸ் ஏற்படும். அவளும் கடைசியா சிபி சக்கரவர்த்தி ஆட்டமா பெருமாளுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டத்திற்கு போய் சேருவா, அவளுக்கு விஷ்ணு சாயுஜ்யம் கிடைக்கும். அதனால இந்த புராணத்தை பக்தியோட வாசிக்கிறவா, சொல்றவா, கேட்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நந்திநாதன் சொல்லக்கூடிய ஜெகநாத பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய பிறைகள் விளக்குகள்ல நிறைய நெய்யிட்டு பஞ்சினாலான திரியை இட்டு விளக்கேத்துறவா, அவ என்னென்ன பலன்களை பிரார்த்திக்கிறாளோ அதையெல்லாம் எம்பெருமான் அனுகிரகத்தினால பெறுவா. தாயார் அனுகிரகத்தினால விசேஷமான செல்வம் ஐஸ்வர்யத்தையும் பெறுவா. நந்திநாதனும் ஜெகநாதனுமான இந்த எம்பெருமானுக்கு யார் ஒருத்தர் திருத்துழாய் மாலை, துளசி மாலையை கட்டி சமர்ப்பிக்கிறாளோ அவ பெருமாள் அனுகிரகத்தினால பெரிய பணக்காராளா, பெரிய கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு கூட அவ என்னென்ன ஆசைப்படுறாளோ எல்லாம் நிறைவேறப்பட்டு
வாழ்நாள் முழுக்க எல்லா போகங்களையும் அனுபவித்து கடைசியில எம்பெருமானுடைய ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்திற்கும் போய் சேருவா அப்படின்னு இந்த புராணத்திற்கான பலனை சொல்லி ருத்ரன் பார்வதிக்கு இந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை முடித்துக் கொண்டார். அது அப்படியே பிரம்மாவானவர் நாரதருக்கு சொல்லி இந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை முடித்துக் கொண்டார். இதோட பவிஷ்யத் புராணத்தினாலே சொல்லப்பட்ட நந்திபுர விண்ணகர க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணம் முடிவடைந்தது. இதற்கும் மேற்பட்டதான விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் நந்திபுர நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே சண்பகவல்லி நாயிகா சமேத ஜெகநாத பரபிரம்மனே நமः. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.